ரஜினி சாரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஆல்பர்ட் தியேட்டர் எப்படி இருக்கும் சார்? அப்போலேருந்து இப்போ அது வரைக்குமே. அது வந்து அந்த ஊர் திருவிழா மாரி தான். ஃபுல்லா ரோடே பிளாக் ஆயிரும். அதுவும் படையப்பா சைட்ல படையப்பா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, அது ரம்யா கிருஷ்ணன் கேரக்டரும் ம். ரொம்ப ஒரு ஆப்போசிட் கேரக்டர். ஆமா. அது நாள் அன்னைக்கு நம்ம படம் போடுற அன்னைக்கு, ஷோலயே நம்ம காலத்துக்கு போட்டு ரஜினி காலத்துக்கு போடுவாங்க. ஆமா. அந்த ஊஞ்சல் சீனுக்கு முன்னாடி. உடனே கத்தி அடிச்சு வீசிட்டான் சர்ருன்னு ஸ்கிரீன். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஸ்கிரீன் கம்ப்ளீட்டா ஏ கத்தி எடுத்து வீசிட்டாங்களா? ஆமா. ஆ. என்னடா இங்க தலைவர பார்த்து நீ காலத்துக்கு போடுற? விட்டு மேல ஏறிட்டான். ஸ்கிரீன் கிழிச்சான் சர்ருன்னு கிழிச்சிட்டானுங்க. ஒரு 4 அடி உயரம் 2 அடி அகலம் ஸ்கிரீன் அப்படியே கிடக்கு. ஆ. படம் ஓடுது முடிஞ்சாச்சு. அடுத்த ஷோவுக்கு படம் போக முடியாது. ஆமா. டிக்கெட்லாம் ஃபுல்லு. டிக்கெட் பாதி ஸ்கிரீன் தொங்கிட்டு இருக்கு. ஸ்கிரீன் ஒட்டுறனா முடியாது டைம் இல்ல. ஒண்ணு ஸ்கிரீன மாத்தணும், பேட்ச் பண்ணணும். அப்ப நான் இந்த உள்ள வெளிய போய் பப்ளிக்க கேட்டேன். இந்த மாரி படம் வெளிய ஜடம் அப்படி கிணுக்குது. ஏம்மா இந்த மாரி ஷோ போடுறதா இருந்தா ஸ்கிரீன் கிழிச்சிட்டாங்க. பரவாயில்லையா? பார்க்குறேன் சார். படம் பார்த்து ஆகணும். பரவாயில்லன்ட்டாங்க. அந்த ஸ்கிரீன் பிரிஞ்சு ரஜினி முகல பார்த்தா ஓட்டையா தெரியும். ஃபேஸ் க்ளோஸப் பார்க்கும்போது பாதி முகம் தெரியாது. உள்ள அதப்புறம் பார்த்தாங்க. அதே ஸ்க்ரீன்ல தான் படம் ஓட்டுனீங்க. 3 ஷோ ஓடுச்சு. பேட்ச் பண்ணதுக்கு டைம் இல்ல. ஷோ டைம் உடனே வளர்ப்போம் உடனே ஷோ. படம் பெரிய படம்ல. கேப் கிடையாது. அப்புறம் நம்ம ஒரு மறுநாள் காலையில தான் ஸ்கிரீனை பேட்ச் பண்ணி புது ஸ்கிரீன் போட்டோம். ஸ்கிரீன் வரதுக்கு 5, 6 நாள் ஆச்சு. அப்புறம் பிளாஸ்டிக் ஒட்டி படம் போட்டோம்.